ஹாய் மக்களே, வெல்கம் டு இமேன்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டை பார்க்க போகிறீங்க. இது பாருங்கள், நானே இந்த மாதிரி இவ்வளோ பெருசான ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டை பார்க்குறீங்க. இது வந்து எந்த கலர்னு எனக்கு தெரியல. ஏன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்து 2 கலரில் இருக்கு. இங்கே ஒன்று பிங்காக இருக்கும், ஒன்று உள்ள ஒயிட்டாக இருக்கும். இது என்னன்னு நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இங்கே வந்து ரொம்பவே வந்து அவைலபிளான ஒரு ஃப்ரூட்டு தான், ட்ராகன் ஃப்ரூட் தான் இங்கே தாய்வானில். ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் இது. ஸோ இது வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பிங்க் சாப்பிட்டா நம்ம லிப்ஸ் எல்லாம் வந்து நல்ல பிங்க் கலர் ஆகும். லிப்ஸ்டிக் மாதிரி நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம ஈஸிலி கட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட மெயினான ஒரு அட்வான்டேஜ். நம்ம இதை எப்படி கட் பண்ணோம்னா, இது மேலே வந்து இது பூ மாதிரி இருக்கும்ல, அது ஒரு லீஃபை வந்து நம்ம கையாலே வந்து இப்படி இப்படி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லீஃபாக இதெல்லாம் நீங்கள் டிஃபிகல்ட்டுன்னா இப்படி கூட ஜஸ்ட் ஒரு கோடு போட்டுட்டேன். இது வந்து கையில் பட்டுச்சுன்னா வந்து இந்த கலர் சீக்கிரமாக போகாது. ஸோ இது கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது பிங்க் கலர் தான். ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இது சூப்பராக இருக்கு. இங்கே மேலே உள்ள இந்த இது முட்டை கொஞ்சம் வாவ், பார்க்கவே செம்ம அழகாக இருக்கு. இது வந்து நம்ம எப்படி கட் பண்ணோம்னா, இப்படியே இது ஃப்ளவர் மாதிரி இது விரிச்சுக்கிட்டு இந்த கையிலே வச்சு நம்ம இப்படி பீஸ் ஆக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பவுலில் ஜூஸ்லாம் நல்லா வருது. செம்ம அழகாக இருக்கு. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நிறைய விதை இருக்கு. நம்ம வேணால் ஒரு விதை எடுத்து நம்ம இதோட பிளான்ட் பண்ணி பார்ப்போம். டீப் கலர் இருக்கு, நல்ல பிங்க். கடைசியோட நீங்கள் ஒரு ஸ்பூனில் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கையில் ஆகாமல், இல்லைன்னா இந்த கத்தியிலே நான் இப்படி கையெல்லாம் கட் பண்ணோம்னா சாஃப்டாக இருக்குது. இது வந்துச்சு. அவ்வளோதான், செம்மையாக இருக்குது. இது பாருங்கள், ஜூஸ் அப்படியே ஒழிக்குது. செம்ம பெருசாக இருக்கு. இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே இது இப்படி கட் பண்ணிவிடலாம். ரொம்ப என் கையிலலாம் ஆகாமல், ஆல்மோஸ்ட் இதுவும் ஆகலை, கொஞ்சம் தான் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணிட்டோம். இட்டு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கேன். நல்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது போல் இதில். ஸோ டீஹைட்ரேஷன் எதுவுமே வரமாட்டாங்க இது சாப்பிட்டா. டீஹைட்ரேஷன் உள்ளவங்க இது நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய வாட்டர் கண்டென்ட்டாக தான் தெரியுது. நல்ல ஜூஸியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே லிப்ஸ்டிக் போட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, என் சுண்டெல்லாம் நல்லா சிவப்பு கலரில் ஆகுது. சூப்பர். இனி வந்து இது வச்சு ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறேன். இது எப்படி ஸ்மூத்தி பண்ணுறேன்னா, ட்ராகன் ஃப்ரூட்டும் ஆப்பிள் அப்புறம் வாழைப்பழம் பால் இது 3 சேர்த்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி நம்ம குடிச்சு பார்ப்போம். அதுக்காக ட்ராகன் ஃப்ரூட் இப்போ ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாம். இதை இங்கே கொஞ்சம் பெருசான ஆப்பிள் தான் இங்கே கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம
ஒரு ஒரு பாயில்டு எக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆப்பிள் சேர்த்துட்டேன்னா சூப்பர், ரொம்ப ஹெல்த்தி இது. சைடில் இருக்கட்டும். வந்து ஒரு வாழைப்பழம். அப்போது நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு, ஆப்பிள் அண்டு ஒரு பழம். அப்போ ஒரு பாதி ட்ராகன் ஃப்ரூட் தான் எடுத்திருக்காங்க, பாதி ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் ஒரு ஆப்பிள், அப்புறம் ஒரு வாழைப்பழம், அப்புறம் ஒரு கிளாஸ் பால், அப்புறம் சீனி போடணும். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு நல்லா அரைச்சி எடுத்துருவோம். நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம், கேஷ்யூ நட்டு, பதாம் எல்லாமே நட்ஸ் வேணால் நீங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். பிஸ்தா, பதாம், கேஷ்யூ நட்டு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அவைலபிளான நட்ஸ் போட்டுக்கலாம். இங்கே எங்களுக்கு அவைலபிளாக இன்றைக்கு பதாம் தான் இருக்காங்க, ஸோ நான் பதாம் நட்ஸை போடுறேன். இன்றைக்கி எங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளான ஒரு நட்ஸு இது மட்டும்தான் இருக்குது, ஸோ நான் இது மட்டும்தான் இன்றைக்கி போடுறேன். கேஷ்யூ நட்டு, பிஸ்தாலாம் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதை போட்டுட்டு இன்றைக்கி ஸ்மூத்தி ரெடி பண்ணுவோம். அப்புறம் தேவையான அளவுக்கு சீனி போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து தாய்வானில் இருந்து இந்த ஸ்மூத்தியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தது பார்க்குறேன்னு தெரியுறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. ட்ராகன் ஃப்ரூட் ஸ்மூத்தி ரெடி ஆகிருக்கு. நம்ம குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. வாவ், சூப்பராக இருக்கேன். நல்ல ரெசிபி தான் இது. நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ நம்ம ஹரிபரியாக இப்போ காலேஜ் கிளம்பணும் இல்லை ஒர்க்கு போகணும், அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறேன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in my next video. Bye bye.